செம்மையானவர்கள் கூட்டம். என்னையா இது பொல்லாத மனுஷன் இருக்கா அந்த பாஸ்டரு, இதெல்லாம் போதிக்கிறார் பற்றியா? ஆமாம், இது சத்தியம். என் இருதயம் உன் இருதயமும் ஒன்றா இருக்கா? செம்மையானதாக இருக்கா? இருக்குது. அப்போ கையக்கூடிய நந்து போகாது, நம்ம ரதத்தில் ஏறு. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? லைக் மைண்டட். அது யாரோ என்னமோ, அது கல்யாணம் ஆச்சோ கல்யாணம் ஆகலையோ, அது வியாபாரஸ்திரியா என்னன்னு தெரியாது, ஏதோ கூட்டணும் போயிட்டு இடப்பா இந்த மாதிரிலாம் சத்தியத்தை சொல்கிறேன், சுவிசேஷம் சொல்கிறேன்லாம் போய் பெரிய ஒரு விஷமியாக மாறி இருக்கிறாங்க விசுவாசிங்க. உங்களுக்கு தெரியாது, நைட்டில் பைக்கில் போகிறீங்க, காரில் போகிறீங்க, தனியாக ஒரு பொம்பளை நிற்கிறா ரோட்டில், அபலையாக நிற்கிறாளோ இல்லையோ, போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டு போ, அவங்க பார்த்துக்குவாங்க. நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு போயிட்டு இங்கே சொல்கிறாங்க ரதத்தில் ஏறி வா. ஆணுக்கு இடம் கொடுக்குறான், பெண்ணுக்கு கொடுக்கல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதெல்லாம் உங்களை காத்துக்கொள்றதுக்கு எழுதப்பட்டிருக்கிற வசனம். இது எதிர்ப்பாளர் மட்டும் இல்லை. சில சமயத்தில் இந்த மாதிரிலாம் லிஃப்ட் கேட்டு போய் பெரிய பெரிய பிரச்சனைலாம் ஆயிருக்கு. உதவி செய்ய போய் மிகப்பெரிய உபத்திரவத்தை வரவேற்று கொண்ட ஜனங்களாக இருக்கிறாங்க. இப்போ பாஸ்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறான்னு நினைக்காதீங்க. வசனம் சொல்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. செம்மையானவர்கள் தான் இதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு கிறிஸ்துவத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. ஏசு அப்படி செய்வாரான்னா, ஆமாம் ஏசு அப்படி தான், நான் இப்படி தான் இருப்பேன். இன்னும் சில விஷயம்லாம் சொன்னோன்னாக்கா மனசு கஷ்டப்படும். ஆனாலும் சபையாருடைய பக்தி விருத்திக்கு சொல்கிறேன், இந்த தனிமையாக இருக்க ஜனங்கக்கிட்டலாம் ரொம்ப டீல் பண்ண மாட்டேன் நான். அதுக்கு என்னன்னு உங்களுக்கு தெரியும், என்ன சொல்ல வரேன்னு. குடும்பம் இருந்தால் உட்காந்து பேசின்னு இருக்கலாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாம். எவ்வளோ சுருக்கமாக முடிக்கணுமோ அவ்வளோ சுருக்கமாக முடிச்சுன்னு வரதான் கர்த்தர் எனக்கு நடத்துகிறார், நடத்தி கொண்டு வந்தார், நடத்திக்கினார், இன்னமும் நடத்துவார். இது எனக்கு என்னமோ இப்படியே நான் ஓடிட்டு என் வண்டியோ வயசாகிடுச்சு. கரைதிரையற்ற வாழ்க்கை வாழணுன்னா நம்ம தான் நம்மளை காத்துக்கொள்ளணும். நான் இப்படி நினச்சேன், நான் அப்படி நினச்சேன், இதுவாக்கும் அதுவாக்கும் எல்லாம் இருக்காது. இது செம்மையானவர்கள், பரிசுத்தவான்கள் ஆனால் பெருசு இல்லை, செம்மையானவர்களாக மாறுறது. இப்பொழுது அடுத்தது 2 ராஜாக்கள் 10:16, நீ என்னோடு கூட வந்து கர்த்தருக்கு எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். அப்படியே இவன் ரதத்தின் மேலே ஏற்றினான். என்ன இப்படியெல்லாம் செம்மையானவர்களுக்கு உடைய காரியங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக, இப்படி சொல்லிட்டு போகிறதெல்லாம் ரொம்ப ஈஸி. செம்மையானவர்களை குறித்து நம்ம பார்க்குறோம் இந்த நேரத்தில். செம்மையானவர்கள். பிரியமான தேவனோட ஜனமே, கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிகிற தேவன் நம் தேவன். அவர் காரியத்தை வாய்க்க செய்வார். இந்த வழியிலெல்லாம் போனால் தான் சபையினுடைய கட்டமைப்புக்குள்ளே நீங்கள் வர முடியும். செம்மையானவர்கள்